ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்லாங் 360. இந்த ஆர்டிக்கிள் பற்றி நம்ம படிக்க போகிறோம் இப்போது. வை டோன்ட் வி ஜஸ்ட் பேன் ஃபாசில் ஃபியூயல்ஸ்? நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் இல்லையா? குளோபல் வார்மிங்னா உலகத்தினுடைய தட்பவெப்பநிலை, அந்த வெதர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மழை சரியான நேரத்தில் பெய்யறதில்ல, எல்லா சீசன்ஸுமே மாறிட்டுருக்கு, கடலுடைய அளவு அதிகரிக்குது, பனிகள் உருகுது, இப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம குறைக்கணும். ஏன்னா அதுதான் குளோபல் வார்மிங்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிளை படிப்போம், அதில் என்ன சொல்கிறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இமேஜின் தெர் வேர் நோ லா எகெயின்ஸ்ட் ஆர்சன். ஆர்சன்னா தீ, ஒரு ஒரு இடத்துக்கு தீ வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனல் கிரிமினல் ஆக்டிவிட்டியாக தீ வைக்கிறது தான் ஆர்சன் சொல்கிறாங்க. அண்ட் வி வேர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் அ வேஸ் டு ஸ்டாப் இட். One way would be to require people to pay for the right to burn down buildings. Another would be to issue strictly limited number of tradable arson permission certificates, which would be arsonists could trade among themselves. ஸோ ஒரு அப்செட்டான ஒரு வினோதமான ஒரு கேஸை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது பில்டிங்கை எரிக்கிறதுக்கான உரிமைகளையும் அதற்கான லைசன்ஸ் அனுமதியும் வந்து கொடுக்கறது யாருக்கு? உட் பி ஆர்சனிஸ்ட். யாருக்கெல்லாம் இந்த தீ வைக்கிறதுல ஒரு கிரிமினலாக தீ வைக்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள். We could spend money making buildings more fireproof, or we could invent new flammable objects that would satisfy arsonists' desire to burn things down, but whose combustion would cause less societal harm. ஸோ இந்த மாதிரி பில்டிங்கை வந்து ஃபயர் ப்ரூஃபாக பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த எரிக்கிற விருப்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதற்கான ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸை கொடுக்கணும். There would be lots of creative ferment around the various approaches until someone said, people, let's just make arson illegal. ஸோ இந்த மாதிரி ஒரு வினோதமான சூழ்நிலையில் யாராவது ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரிக்கிறத நம்ம பேன் பண்ணணும், இல்லீகல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னோன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்னது இப்படி ஒரு சொல்யூஷனா? எல்லாரும் எரிக்கிறது நார்மல் அப்படின்ற நினைக்கிற இடத்துல ஒருத்தர் எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இந்த குளோபல் வார்மிங், இந்த ஃபாசில் ஃபியூயல்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பிச்சை அவர் பண்ணுறாரு. பர்னிங் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இஸ் நாட் த சேம் ஆஸ் பர்னிங் ஹவுசஸ். வீடு எரிக்கிற மாதிரியே சேம் கிடையாது. அன்லைக் ஆர்சன், த கம்பஷன் ஆஃப் ஆயில், நேச்சுரல் கேஸ், coal and other fossil fuels provide real benefits. ஸோ டெஃபினட்டாக ஃபாசில் ஃபியூல் எரிக்கிறதுனால சில நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு ரன்னிங் அவர் கார்ஸ், ஹீட்டிங் அண்ட் கூலிங் அவர் ஹோம்ஸ், நம்ம வீட்டில் கொஞ்சம் வெப்பமயமான காலத்தில் கொஞ்சம் குளிர்பதனம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே அது உதவுது. பட் இட்ஸ் ஆல்சோ ஓவர் ஹீட்டிங் த பிளானட் டிசாஸ்ட்ரஸ்லி. ஆனால் இத்தனையும் தாண்டி நம்ம பிளானட்டை அதிக சூடாக்குறதுக்கான ஒரு ஆபத்தான விஷயங்களை அது பண்ணுது. ஸோ வை டோன்ட் வி just say no, can't do that anymore. இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது? And overnight ban on fossil fuels is effectively impossible. ஒரே நைட்டில் இதை தடை பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. Of course, other sources of energy such as solar panels, wind turbines and nuclear plants are nearly able to fill the gap today. So மாற்று, அதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் பவர், உதாரணத்துக்கு சோலார் பேனல்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி ஏரியாவில், உடுமல்பட்டி ஏரியாவில் விண்ட் டர்பைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் பவரும் கூட அந்த ஃபாசில் ஃபியூயலுக்கான அந்த டிமாண்டை குறைக்க முடியல. ஏன்னா தெர் இஸ் அ வயபிள் கேப்ங்க. த எக்கானமி ஸ்டார்வ்ட் ஃபார் எனர்ஜி. ஸ்டார்வ்னா என்னது? லிட்ரல் மீனிங் பசி. ஸ்டார்வ்னா எனர்ஜிக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வுட் கம் டு அ ஹால்ட். பொருளாதாரம் அப்படியே ஒரு ஸ்தம்பித்து போயிடும் இந்த மாதிரி பேன் பண்ணால். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. பட் அ பேன் ஆர் சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நாட் என்டையர்லி கிரேசி எய்தர். பட் அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்ல முடியாது. இஃப் இட்ஸ் ஃபேஸ்ட் இன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் லாங் டேர்ம் பிளான் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ் ஆஃப் greenhouse gases to zero. ஸோ இந்த greenhouse gases தான் வந்து இந்த குளோபல் வார்மிங்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இந்த லாங் டேர்ம் பிளானாக ஃபாசில் ஃபியூலை பேன் பண்ணால் தான் அந்த கேஸஸை நம்ம ஜீரோ கொண்டு வர முடியுன்றாங்க. வை நாட்? We have banned things before. இதுக்கு முன்னாடி நம்ம பேன் பண்ணியிருக்கோம். In the last 4 decades, the United States has outlawed lead paint. அந்த லீடு இருக்கிற அந்த பெயிண்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அவுட் asbestos. இந்த ஆஸ்பெஸ்ட் சீட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நச்சு தன்மை உள்ள ஒரு சீட்டு. அண்ட் curtail tobacco marketing.
புகையிலை பிடிக்கிறதையும் மார்க்கெட் பண்ணுறதையும் குறைச்சிருக்காங்க. Similar policies can be used for fossil fuels. A pair of economists, Mark Paul and Lena Moe, wrote last year for an advocacy group called the Climate and Community Project in a piece titled An Economist's Case for Restrictive Supply Side Policy. So there is a paper published by these economists and they're talking about how we can reduce the fossil fuels by changing some policies. Restrictive supply side policy is already going on to a degree. Early in his term, President Biden cancelled the Keystone XL pipeline, which would have carried oil from Canada to the Gulf Coast. ஸோ அந்த கிரிட்டிக்கலான ஒரு கீஸ்டோன் எக்ஸல் ப்ராஜெக்டை அவர் கேன்சல் பண்ணார். ஏன்னா அது எல்லாமே இந்த ஃபாசில் ஃபியூயல் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். லாஸ்ட் மந்த் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்ட் அப்ரூவல்ஸ் ஆஃப் நியூ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் liquefied natural gas. ஸோ நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனையும் அவங்க வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. Costa Rica and Denmark co-founded an alliance of governments and other stakeholders to facilitate the managed phase out of oil and gas production. ஸோ அப்படியே ஒரு ஸ்லோவாக பட் அதை ஒரு தீர்க்கமான முறையில் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் டென்மார்க்கும் கோஸ்டரிக்காவும் ஒரு முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. I'll get into the perils na alivu of restricting the supply of fossil fuels. But let me start with the potential benefits. This week, I interviewed Johanna Boswa, the executive director of the Climate and Community Project. என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க என்ட்ரி பண்ணியிருக்காங்க அந்த பர்சனை. One benefit, she said, is that shutting down or curtailing the production of fossil fuels leaves nothing to chance, in contrast to more indirect measures to reduce greenhouse gas emissions, such as setting a price for carbon. ஸோ இன்டெரக்டாக கார்பன் ப்ரைஸிங்கெல்லாம் பண்ணி குறைக்கிறத விட டைரக்ட் பேன் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். She said United States should take the lead while acknowledging that restrictions would be more effective if coordinated with other nations. ஸோ டெஃபினட்டாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா மற்ற நாடுகள் கூடயும் இது வந்து ஒரு புரிந்துணர்வு ஒரு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Stopping the production of fossil fuels in the first place also reduces the risk of leakage, where producers of fossil fuels escape restrictions on their use in the United States by exporting them to laxer countries. இது என்ன பண்ணுறாங்கன்னா லூப் ஹோல். ஸ்ட்ரிக்டாக யூஎஸில் ஒரு பாலிசி இருக்குன்னா அது பாலிசி எங்கே வீக்காக இருக்கோ அந்த கண்ட்ரி கொண்டு போய் இந்த ஃபாசில் ஃபியூல் யூசேஜை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் பேன் பண்ணோம்னா டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ண முடியும். And she added it would reduce the risk of carbon lock-in, in which mines, wells, refineries, pipelines and so on that are permitted to be built by today continue to be used for decades. ஸோ இதில் என்ன அப்படின்னா கார்பன் லாக்கின்னா ஆல்ரெடி ஒரு மைனோ இல்லை ஏதோ ஒரு ரீஃபைனரியோ ஆப்ரேஷனில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது ஒரு டிகேடு ஒன்ஸ் அவங்க கமிஷன் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ லாக்இன் லூம்ஸ் லார்ஜஸ்ட் ப்ராப்ளம். லூம்ஸ்னால் பெரிதாகிறது. லெட்ஸ் சே an optimistic oil company drills a deep sea well this year, calculating that it will be profitable based on a project revenues and costs. Next year, a big carbon tax is passed. The company never would have drilled the well if it had known about the tax. But since the well is there, it will continue to pump oil out of it for as long as the marginal revenue exceeds the marginal cost of production, which is minor compared with the initial expense of exploration and drilling. So, the taxக்கு போட்ட முன்னாடியே அவங்க ஒரு கிணறு தோன்றாங்கன்னு வைங்களேன், அந்த கிணத்துலேருந்து வர ப்ரொடக்ஷன் ஈவன் டேக்ஸ் போட்டாலும் கூட அதில் ப்ராஃபிட் வர கொஞ்சம் ப்ராஃபிட் வர அளவுக்கு கூட அவங்க கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே லாக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டிமிஸ்ட் ஆர்கியூ ஆப்டிமிஸ்ட்னா டெக்னாலஜியினுடைய வலிமையில் நம்பிக்கை இருக்கவங்க ஆர்கியூ தட் த பெஸ்ட் வே டு டிஸ்பிளேஸ் fossil fuels is to outcompete them. ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், புதுசாக ஒரு மாற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. Pointed to the fact that all-in cost of new solar installation is already lower than the all-in cost of natural gas-fired generation plants. But it is not that simple. Emily Grubert, a civil engineer and environmental sociologist at the University of Notre Dame, told me existing gas-fired plants will continue to operate because of lock-in economics and because state utility commissions allow utilities to recoup the cost of fuel in their rates. She said, what's more, she said, the managers and workers of fossil fuel plants tend to be more comfortable with them than with new technology they won't understand or trust. So even technology-wise kuda, there are some challenges. Okay? புதுசாக அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு கேஸ் ஃபயர் பிளான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே அதோடைய காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் கவர்மெண்ட் அவங்கள ரன் பண்ண அலோவ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே ஒரு சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் த சிச்சுவேஷன் வேர் த சீப்பர் பெட்டர் திங் இஸ் கோயிங் டு வின் அவுட். Grubert told me
another ஃப்ளானா வீக்னஸ் இந்த அவுட் கம்பீட் தியரி, அதாவது புதிய மாற்று வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவுட் கம்பீட் தியரி. இஸ் தட் ஆயில் கம்பெனிஸ் ஆர் இன்னோவேட்டிங் டூ. தே ஆர் growing more efficient at getting oil and natural gas out of the ground at prices that rival or beat green alternatives. ரைவல்னா அதற்கு போட்டியா, ஓகே, இல்லை அதை 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 போட்டியாக ஜெயிக்கிறது. மேஜர் ஆயில் கம்பெனிஸ் ஆர் இன் ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட்ஸ் unless they can make money with oil at $30 a barrel. Reuters reported this week. The current price is around 800. பேரலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 இருக்குது. ஓகே, in theory all of these problems could be solved with a carbon tax or tradable permit system. ஸோ ஒரு பர்மிட் சிஸ்டம் கொடுத்து இவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிறது மூலமாக தியரிட்டிக்கலாக பாசிபிள். தோஸ் மெஷர்ஸ் which economists love are good at reducing somewhat. ஸோ ஓரளவுக்கு தான் இது வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் டெஃபினெட்லி ஜீரோவாக அது பண்ணாது. இன் கெட்டிங் green house gas emission all the way down to zero by 2050, which is the goal Grubert said. ஸோ டெஃபினட்டாக இந்த கோலை அச்சீவ் பண்ண அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த என்டையர் ஆர்டிக்கலுமே பார்த்தீங்கன்னா தே டிஸ்கஸிங் அபவுட் க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ், ஹவு ஃபாசில் ஃபியூல் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கிறது இல்லை ஜீரோ பண்ணுறதுனால இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ண முடியும், குளோபல் வார்மிங்கை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ சில நேரத்தில் நிறைய யூனோ டிஸ்கஷன்லேயும் ஆகட்டும், இல்லை இந்த ஐஎல்ஸ் மாதிரி எக்ஸாமில் ஸ்பீக்கிங் செஷனில் எல்லாமே குளோபல் வார்மிங் பற்றி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆர்டிக்கலை படிங்க. நிறைய நியூ வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So try to read this article on your own and learn words and share in your comments what are the words you've learned. Okay, so we'll connect in the next video. Till then, it's goodbye from Blue Slang 360. Thank you so much.